பெண் மருத்துவர்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய தேசிய அளவில் குழு அமைக்கப் போவதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. பெண்களுக்கு பணியிடத்தில் பாதுகாப்பு இல்லை என்றால் சமத்துவம் என்பதற்கான அர்த்தம் என்ன என்றும் நீதிபதிகள் காட்டும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இயக்குநர் நெல்சன் மனைவியிடம் காவல்துறை விசாரணை. சம்போ செந்திலுடன் தொடர்புடைய வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரா என்ற சந்தேகத்தில் விசாரணை என்பதாக தகவல். மத்திய அரசு துறைகளின் பணிகளுக்கு நேரடி நியமன லேட்டரல் என்ட்ரி முறையில் பணி நியமனம் செய்வது சமூக நீதி மீதான நேரடி தாக்குதல். எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவு அதிகாரிகளுக்கான வாய்ப்புகளை மறுப்பதாக மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முதலமைச்சரின் செயலாளர்களில் முதன்மை பொறுப்புக்கு பி. உமாநாத் நியமனம். முதல்வரின் 2 மற்றும் 3வது செயலாளர்களாக சண்முகம் மற்றும் அனு ஜார்ஜின் படிநிலைகளை உயர்த்தி தலைமை செயலாளர் முருகானந்தம் உத்தரவு. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் இன்று இறுதி நாள் என்பதால் இதற்கு மேல் அவகாசம் வழங்க முடியாது. மத்திய அரசு வழக்கறிஞரிடம் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். கோவை மக்களின் பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சரை சந்திக்கிறார் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன். தொகுதி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளதாக தகவல். அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிரான வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் ஆகஸ்ட் 27 குற்றச்சாட்டு பதிவு. விசாரணையை ஒத்திவைத்தது சென்னை சிறப்பு நீதிமன்றம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கனமழை. நாகை மாவட்டம் திருக்குவளையில் மழையால் குளிர்ச்சியான சூழல். நிதி மோசடி வழக்கில் தேவநாதனின் 5 வங்கிக் கணக்குகள் முடக்கம். மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தின் வங்கிக் கணக்கையும் முடக்கியது பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை. கருணாநிதியை வணங்கிவிட்டவருடைய கொள்கையை அண்ணாமலை எதிர்ப்பதை தமிழக மக்கள் ஏற்பார்களா? நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் கேள்வி. இப்போ கலைஞருடைய நினைவிடத்தில் போய் அவர் நிற்கிறாரு, முதல்வர் அவரை அழைக்கிறாரு, இவர் வணங்குறாரு. இப்போ நீங்க அந்த தலைவரை வணங்கிட்டு அந்த தலைவருடைய கொள்கையை நீங்க விமர்சனம் செஞ்சா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏத்துக்குருவாங்க? திருப்பதியில் 300 ரூபாய் கட்டண தரிசன டிக்கெட்டுகளை கலர் ஜெராக்ஸ் எடுத்து மோசடி. பக்தர்களை திருட்டுத்தனமாக தரிசனத்திற்கு அனுமதித்தவர்கள் உட்பட 3 பேர் கைது. நாமக்கல் மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம். வார விடுமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் சந்தையில் களை கட்டிய ஆடு விற்பனை. ஏராளமான வியாபாரிகள் குவிந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கும் கனமழை. பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவில் 4.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அதிர்ச்சி. மலையாள திரையுலகில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய நடிகைகளுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கேரள அரசு அமைத்த நீதிபதி ஹேமா தலைமையிலான ஆணையத்தின் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் விபத்தில்லா சென்னை திட்டத்திற்கு சிஎஸ்கே ஆதரவு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் இணைந்து விழிப்புணர்வு வீடியோ வெளியீடு. Zero is good. 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 Zero is good.
மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கு நேரடி நியமனம் மூலமாக ஆட்களை தேர்வு செய்வது சமூக நீதி மீதான நேரடி தாக்குதல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் 10 இணை செயலாளர்கள் மற்றும் 35 இயக்குநர்களை லேட்ரல் என்ட்ரி எனப்படக்கூடிய நேரடி நியமனம் மூலமாக நிரப்புவதற்கு யுபிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகுதி வாய்ந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மற்றும் சிறுபான்மையின அதிகாரிகளின் வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய லேட்ரல் என்ட்ரி முறை சமூக நீதி மீதான நேரடி தாக்குதல் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதனை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் காலி பணியிடங்களை தகுதி அடிப்படையில் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அதிகாரிகளை பதவி உயர்வு மூலமாக நிரப்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயரை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள மு க ஸ்டாலின் அதுவரை கிரீமி லேயரின் உச்சவரம்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அனைத்திற்கும் மேலாக தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அனைத்து பின்தங்கிய மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டு உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக அண்ணாநகர், நெடும்பலம், வரம்பியம், விட்டுக்கட்டி, ஆலங்காடு, உப்பூர், உதய மார்த்தாண்டபுரம், இடும்பாவனம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்நிலையில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து திருவாரூர் சென்ற அரசு பேருந்திற்குள் மழைநீர் கசிந்ததால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இதேபோன்று நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குட்பட்ட திருக்குவளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக கொளப்பாடு, வலிவலம், ஆதமங்கலம், கொடியாளத்தூர், பாங்கல், கச்சநகரம், சித்தார் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் கனமழையால் சம்பா சாகுபடி பணிகள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு கொஞ்சம் லேசான மழை 2 நாளாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு அரை மணி நேரமாக நல்ல மழை எடுத்து வாங்கிறது. அதனால இப்போ நேரடி விதைப்பு சம்பா சாகுபடி செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மழை கொஞ்சம் இடையூறாக இருக்குது. ஒரு 10 நாள் சென்னையில் மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சென்னை மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தனியார் டிவி உரிமையாளர் தேவநாதனின் 5 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. மயிலாப்பூர் ஹிந்தி பெர்மனன்ட் ஃபண்ட் என்ற நிதி நிறுவனத்தின் தலைவரும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவருமான தேவநாதன் 525 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தேவநாதன் மற்றும் நிதி நிறுவனத்தின் இயக்குநர்களை பொருளாதார குற்றப்பிரிவு காவலர்கள் கைது செய்தனர். தேவநாதனின் நிதி நிறுவனத்தின் மீது ஏற்கனவே 144 புகார்கள் வந்த நிலையில் தற்போது 300க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன. இந்நிலையில் தேவநாதனின் 5 வங்கிக் கணக்குகள் மற்றும் நிதி நிறுவனத்தின் வங்கிக் கணக்கை பொருளாதார குற்றப்பிரிவினர் முடக்கி உள்ளனர். மேலும் தேவநாதனை 7 நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யவும் பொருளாதார குற்றப்பிரிவு காவலர்கள் திட்டமிட்டுள்ளனர். அதே சமயம் தலைமறைவாக உள்ள நிதி நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான சாலமன் மற்றும் பழைய இயக்குநர்களையும் காவலர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர்.